Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் some 150+ வீடியோஸ் கோடிங்கில் வந்திருக்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழ். யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸ், கிரீடி ப்ராப்ளம்ஸ் தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது, ரைட்? ஸோ எனக்கான கொஷன் டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ். இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஷன் அண்ட் இட்ஸ் அ வெரி ஈஸி கொஷன் நான் சொல்லுவேன். ஸோ கொஷன் பாருங்கள், given an integer nums and an integer k, return k most frequent elements, you may return the answer in any order. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அரேயோட நேம் வந்து நம்ஸ் அண்ட் தென் கே வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. கே இஸ் அன் இன்டீஜர் பேசிக்கலி. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட நம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 1 1 2 2 3 இருக்குது, கே வந்து 2 இருக்குது. So basically we have to return the topmost k frequent elements. K வந்து 2 கொடுத்துருக்காங்க, ரைட்? K வந்து 2 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இட் மீன்ஸ் we have to return the top 2 most frequent elements. ஸோ ஃப்ரீக்வன்சி இப்போ பார்க்கலாம். ஸோ 1 வந்து அத்தனை டைம் அக்கறாது நம்மளோட அரேல. 1 வந்து ஆக்சுவலி 3 டைம்ஸ் அக்கறாது, ரைட்? 3 டைம்ஸ் அக்கறாது. 2 வந்து அத்தனை டைம் அக்கறாது. 2 வந்து 2 டைம்ஸ் அக்கறாது. அண்ட் 3 வந்து அத்தனை டைம் அக்கறாது. 3 வந்து 1 டைம் அக்கறாது. ஸோ இட் மீன்ஸ் தட் லைக் top 2 frequent elements is 1 and 2. அதனால வந்து we have to return 1 and 2. It's as simple as that. ஸோ அதனால வந்து 1 2 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ஸில் வந்து லைக் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, விச் இஸ் 1, அண்ட் கேமே வந்து 1 இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேல்யூ அரேல இருக்குன்னா இட் மீன்ஸ் தட் இஸ் அ டாப் மோஸ்ட் கேத் எலிமெண்ட், ரைட்? கே வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் இஸ் அ டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அதனால் வந்து அந்த என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ how can we solve this question? So think about it. How can we solve this question? So frequency நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? நம்ம வந்து we have to count the frequency. So frequencyனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? We generally use map to find the frequency, or you can either use a vector. So நம்ம மேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? மேப்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு அண்ட் என்ன பண்ணலான்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு சால்வ் திஸ் கொஷன். ஸோ என்ன பண்ணலான்னா லைக் ஃபர்ஸ்ட் மேப்ஸ் வச்சு யூ ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எய்தர் யூ கேன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எய்தர் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டோர் திஸ் எய்தர் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டோர் திஸ் திங் ஃப்ரீக்வன்சி ஆஸ் வெல் அஸ் த நம்பர். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஸ் வெல் அஸ் த நம்பர் வந்து 1 3,1 அண்ட் அதே மாதிரி 2,2. 2 is the frequency, number வந்து 2, right? 2,2 and 1,1 is the frequency, 3 is the number. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஒரு வெக்டாரில் போட்டு வெக்டாருக்குள்ளே ஒரு பேரை போட்டுட்டு அண்ட் இஃப் யூ ஷார்ட் த வெக்டார், பேசிக்கலி யூ ஹேவ் டு ஷார்ட் த வெக்டார் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் இந்த ஆர்டரில் தான் வரும். பேசிக்கலி பாருங்கள், 3 is the largest number, 2 is the smaller and 1 is again the smaller. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டேக் த டாப் கே, அதாவது கே எலிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கே பேர்ஸை எடுத்துக்கிட்டு தென் யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த செகண்ட் எலிமெண்ட். பேசிக்கலி செகண்ட் எலிமெண்ட் ரெப்ரசன்ஸ், அதாவது this is the second element, 1 is the second element, இங்கே வந்து 2 is the second element, right? Second element represents the value of the array, value in the array basically. ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் another மெத்தட் என்னன்னா we can use priority queue. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ சேம் வந்து ஒரு பேர் கிரியேட் பண்ண போகிறேன். பேர் கிரியேட் பண்ணிவிட்டு பேரில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, ரைட்? பேரில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி, செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் கிரியேட் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு புஷ் ஆல் திஸ் பேர்ஸ் இன்டு priority queue. priority queue வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆஃப் மேக்ஸ் ஹீப்பில் நான் புஷ் பண்ண போகிறேன். மேக்ஸ் ஹீப்பில் நான் புஷ் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்ஸ் ஹீப் பற்றி தெரியும்னா யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் சீரிஸ். அதில் வந்து ஹீப் சார்ட்னு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ ஹீப் சார்ட் வீடியோவில் நான் வந்து மேக்ஸ் ஹீப் மினி ஹீப் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டு எக்ஸ்பிளைன் இட் இன் ஷார்ட், மேக்ஸ் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி என்னன்னா உங்களோட பேரண்ட் நோட் எப்பயுமே இட் வில் பி கிரேட்டர் than the children node. பேசிக்கலி பேரண்ட் நோட் வில் பி ஆக்சுவலி கிரேட்டர் than the child node. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 is the parent node is actually greater than the both of the child nodes, 4 and then 1. 4 கம்பேர் பண்ணால் 5 is actually greater, right? So this is the max heap property. So max heap property யூஸ் பண்ணி we can solve this question. So let's get into the code. So கோடுக்கு போயிடலாம். So it's a very simple code நான் சொல்லுவேன், ரைட்? So what I can do is unordered map கிரியேட் பண்ணிக்கிறேன். So unordered map நான் ஏன் கிரியேட் பண்ணுறேன்னா because of the time complexity. You can use map, but unordered map வந்து map-ஐ விட efficient, right? So int, int type and then map and create பண்ணிக்கிறேன். So for
for int I is equal to 0, I is less than nums dot size I plus plus, and let me count the frequency. So map of nums of I plus plus, right, for auto element in map, for auto element in map. So நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to push it into a priority queue. So priority queue first create பண்ணிக்கிறேன். Priority queue is nothing but max heap. Okay, priority queue ஓட டைப் என்னது? priority queue ஓட டைப் வந்து நான் சொன்னேன் like I'm going to store pair in the priority queue, right? So pair of integer, right? So priority queue create பண்ணியாச்சு. So next என்ன பண்ணலாம்னா let's push the elements into priority queue. So priority queue நான் எப்படி push பண்ண போறேன்னா ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து frequency push பண்ண போறேன், right? So இங்க வந்து பாத்தீங்கன்னா like priority queue டைப் வந்து pair, அதனால வந்து நான் இங்க வந்து curly braces யூஸ் பண்றேன். Curly braces represents that the elements are in pair. Okay, so element dot second is nothing but the frequency, right? Frequency secondங்கிற வேல்யூ வந்து it represents the frequency, and element dot first represents the value, right? So priority queue இப்போ push பண்ணியாச்சு. So next என்ன பண்ணலாம்னா we can actually extract the top k elements. Top k elements represents the top so basically நான் என்ன சொன்னேன், priority queue ஓட ப்ராப்பர்ட்டி என்னன்னா the root node is the highest value, root node is of the highest value. So basically நான் என்ன சொல்ல வரேன்னா root node வந்து நீங்க பாப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா you will get the answer in descending order. நம்மளுக்கு வந்து top k descending orderல நமக்கு ஆன்சர் வேணும், ரைட்? top k elements நம்மளுக்கு வேணும். அதனால நான் என்ன பண்றேன்னா while k is not equal to 0, என்ன பண்ணலாம்னா லைக் ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ இன்ட் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ இஸ் நத்திங் பட் priority queue dot top, right? priority queue dot top dot second represents the value, right? second priority queue ல வந்து like ரெண்டு வேல்யூ இருக்கு இப்போ, because priority queue ல நம்ம பேர் ஸ்டோர் பண்ணோம், ரைட்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா frequency, செகண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் த வேல்யூ. ஸோ நம்ம priority queue வந்து எப்படி பில்ட் ஆயிருக்குன்னா நம்ம பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ படி, பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி, ரைட்? ஸோ ஃப்ரீக்வன்சி படி we have constructed the priority queue. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் தட் 1 தான் நம்மளோட priority queueல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும், ஐ மீன் ரூட் எலிமெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம priority queue it got constructed by using the frequency. எந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ அந்த எலிமெண்ட் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து it will be in the topmost that will be a topmost element, I mean topmost thing in the priority queue. It means that is the root node, right? So அதனால வந்து like I am extracting the value, and next என்ன பண்ண போறேன்னா answer dot pushback. So answer ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணலாம், ரைட்? answer dot pushback that particular value. So push பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், we can just pop the element from the priority queue. So remove பண்ணிடலாம் and k minus minus. Alright, so இப்போ answer ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணலாம். So vector of int answer. So finally I can just return the answer. So it's as simple as that. Return answer. So run பண்ணி பார்க்கலாம். So பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் பண்ணுவது. Let me submit. So பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆச்சு. So it's a very simple question தான் இது, ரைட்? although it's a medium level question, I don't think it's a medium level question. It's a very simple question தான். So this is one way to solve this question. இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து if you don't like priority queue, you can use the arrays யூஸ் பண்ணி you can solve this question, right? So if you like this video, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சுதுன்னா, இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.